உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள். திரளான தூதர்கள் பாட்டு பாடி தேவனை துதித்தார்கள். அந்த இடம்தான் இது. அவங்க என்ன செய்தி சொல்றாங்க அந்த துதியில பாருங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை உண்டாக்குற ஒரு நாள் இது. மனுஷர் மேல் பிரியம், பூமியிலே சமாதானம். இயேசு எதுக்கு வந்தார்? அவர் சமாதான பிரபுவாய் வந்தார். சமாதானம் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிக்க வந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து தன் இரத்தத்தை சிந்துவதற்கு வந்தார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலம் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு தான் அவர் அவதரித்தார். உள்ளத்துல சமாதானம் இருக்கிறா? உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறா? உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ பாவத்தினால, ஏதோ ஒரு மீறுதலினால? அந்த பாவத்தை மன்னித்து சமாதானம் கொடுக்கத்தான் பாவிகளின் இரட்சகராக இயேசு அவதரித்தார். பூமியிலே அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகும். மனிதர் மேல் பிரியம், எல்லா ஜனங்களையும் இயேசு நேசித்தார். அவர் ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்கவில்லை, படித்தவன் படிக்காதவன் வித்தியாசம் பார்க்கவில்லை. தெருவோரத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த மனிதனை நேசித்து அவனுக்கு அற்புதம் செய்தார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அவன் யாரும் கவனிக்காமல் விடப்பட்ட ஒரு மனிதனை தேடி சென்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். உங்கள் மேல இயேசு பிரியமா இருக்கிறார். யாருமே என்ன நேசிக்கல, யாருமே மேல பிரியமா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இயேசு உங்க தோள்ல கை வைத்து சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, நான் உன் மேலே பிரியமா இருக்கிறேன். இதை சொல்லுவதற்கு தான் கடவுள் மனிதனாய் அவதரித்து வந்தார். இயேசு வந்ததே அதற்குத்தான். மனிதர்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பை, பிரியத்தை வெளிப்படுத்த அவர் சொல்லுகிறார், நான் உன் மீது பிரியமா இருக்கிறேன், உன் மேல் அன்பா இருக்கிறேன். உனக்காகத்தான் மனிதனாய் நான் வந்தேன். என்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க ரத்தம் சிந்த நான் வந்தேன். உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தேன். நீ ஒன்று கலங்காத, யாரும் உன்னை நேசிக்கலே நினைக்காத. வானத்தை பூமியை உண்டாக்கின நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, உன்னை நேசிக்கிறேன் மகளே, நீ எனக்கு பிரியமானவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயோ, நான் பாவி, நான் அசுத்த, நான் தகுதியற்றவன் நினைக்கிறியா? பரவாயில்ல, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன். நீ எனக்குள்ள வந்துரு, நான் உன்னை பிரியமாய் வைத்துக் கொள்ளுவேன். உன்னை பரிசுத்தப்படுத்தி சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். அந்த இயேசுகிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா? அவர் கரம் நீட்டி உங்களை அழைக்கிறார், அணைத்துக் கொள்ளுவார்.